Creator Impact Award made to Mr. Kabilan. அவருக்கான ஏரியா பார்த்துக்கலாம். கேமராவில் பார்க்கும்போது வேணா நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் மாதிரி தெரியலாம். பட் ரியல் லைஃப்பில் ஐம் பிரிட்டி ஷை. இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட சுற்றி 4 பேர் நின்னாங்க அப்படின்னா எனக்கு பேசவே வராது. சின்ன வயசுலேருந்தே பெருசாக இதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, ட்ராமான்னு எதுக்குமே ஸ்கூல் காலேஜ்லாம் ஸ்டேஜ் ஏறினது கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 வருஷமாக நான் இன்டர்நெட்டில் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்துட்டு இன்னும் எனக்கு அந்த பயம் போகல. யாராச்சும் ஒருத்தங்க என்ன ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா நான் போகவே மாட்டேன். இட்ஸ் நாட் லைக் நான் போகக்கூடாது, நான் சீன் போடுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு பயமாக இருக்கும். ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே நம்ம பீப்புள் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கா கூப்பிட்டாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது, போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நோ சொல்லும் போதும் நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி எஸ் சொன்னேன். கேட்டோன்னா சரிக்கா வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு பயம். லிட்டரலாக அந்த ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு வாக்கு தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு கிளம்பி போயிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. போயிட்டு இறங்கணுன்னா சுற்றி ஒரு 4 பசங்க வந்துட்டு ஏதோ பாடி காட்சி மாதிரி உள்ள கூட்டு போகிறாங்க. எல்லா பசங்களுமே வந்துட்டு பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினாங்க. ஸ்டேஜில் ஏறும்போது அவார்டு வாங்கும் போதெல்லாம் சுற்றி எல்லாரும் கத்துனாங்க. எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் வீடியோ போட்டால் கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, வெளியே எங்கேயாச்சும் போகும்போது சில பேர் வந்து பேசுவாங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு மேக்னிடியூடில் நான் வந்துட்டு இதை பார்த்ததே கிடையாது. பத்தாவதுக்கு அந்த காலேஜ் சேர்மேன் வேறு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, புரிகிற மாதிரி சொல்கிறீங்க, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கிளாஸ் வரணும் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோக் அடிச்சுட்டு இருந்தார். யூஆர் லைக் என்சைக்ளோபீடியா, எல்லா விஷயத்தையும் பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ அப்படி சொல்கிறீங்க. இந்த எங்கள் ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட ட்ரைனிங் கொடுக்கணும். தேங்க்யூ, பெஸ்ட் விஷர், தேங்க்யூ. நான் அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேந்த முடிச்சுட்டு இருந்தேன். தென் அவார்டை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ஊரும் பிளட் 10,000 ஒரு பாட்டை போட்டு ஒரு வாக் போனேன். எல்லோரும் கையெல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. ஏதோ மேலே மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. கண்டென்ட் கிரியேஷனெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு. வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. பட் இன்ன வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். Thank you Kabilan, thank you so much. Impact Creator of the Year விருதை பெற்ற கபிலனுக்கு நல்ல வாழ்த்துக்கள்.